ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6 மாத பிள்ளையில இருந்து நம்மளுக்கு தேவையான குளியல் பொடி. இது பிள்ளைங்களோட நிறத்தை எப்படி அதிகரிக்கணுங்கிறதுக்காக நாம் இந்த பொடியை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாசிப்பயிறு. நம்ம பாசிப்பயிறு எடுத்திருக்கோம். சுண்டக்கடலை. நான் எதுக்கு சுண்டக்கடலை எடுத்திருக்கேன்னா, கடலைப்பருப்புக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் உங்களுக்கு சுண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது கஸ்தூரி மஞ்சள், இது பூலாங்கிழங்கு, இது வசம்பு, இது கடுக்கா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம அதில் உள்ள கசப்புத்தன்மை நம்ம ஸ்கின்னில் உள்ள ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் வராது. ஆயில் எவ்வளோ சாப்பிட்றாலுமே நமக்கு பிம்பிள்ஸ் எதுவுமே வராது. அதுக்கு தான் நம்ம கடுக்கா யூஸ் பண்ணுறோம். அடுத்து மாச்சக்காய். இது மாச்சக்காய். இது வேப்பலை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதுவும் கசப்பு தன்மைக்கு தாங்க. நம்ம ஸ்கின்னை புதுப்பிக்கிறதுக்காண்டி நம்ம வேப்பலை யூஸ் பண்ணுறோம். வேப்பலை ஏற்கனவே ஆன்டிபயோட்டிக்ங்கிறனால நம்ம வேப்பலை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையானது வங்காள மஞ்சள், விரலி மஞ்சளுங்க. வங்காள மஞ்சளை நம்ம அரைச்சி பூசினா இது தெரியும், மஞ்சள் கலராக நமக்கு ஸ்கின்ல அப்ளை ஆகும். ஆனால் நம்ம இது எல்லாமே சேர்த்து போடுறதுனால நமக்கு மஞ்சள் கலர் தெரியாதுங்க. வெட்டி வேரும் நம்ம ஃபேஸ்க்கு போடலாங்க, ரொம்ப நல்லது. இது வெள்ளரிப்பழம் விதை. இது ரோஸ் இதழ்னால் நம்ம ஊட்டி ரோஸ் இந்த மாதிரி வாங்குறது இல்லைங்க. பன்னீர் ரோஸ்னு இது கடையிலே விற்கும். அந்த பன்னீர் ரோஸை வாங்கி வீட்டில் வச்சு எண்ணெய் வாட்டத்தில் வச்சு நல்லா காய வைக்கணும். குறிப்பாக வெயிலில் காய வைக்க முடியாது, எண்ணெய் வாட்டத்தில் தான் காய வைக்கணும். அப்படின்னா தான் அதோட எசன்ஸ் அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க. சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம இளம் வெயிலில் தான் வைக்கணும். ஏன் இளம் வெயிலில் வைக்கிறோன்னா, இதில் ரொம்ப வெயில் ஆச்சுன்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா அதில் உள்ள எசன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம இளம் வெயிலில் வைக்க சொல்லியிருக்கேன். நம்ம இளம் வெயிலில் வச்சா காற்றுக்கு பறந்து போயிடும். காற்றுக்கு பறந்து போகாமல் இருக்கிறக்காண்டி நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம அந்த வெயில் அடிக்கிற இடத்துல நம்ம லேசான வெயிலில் வைக்கணுங்க. இதை இப்படி மூடி வச்சு கயரோ இல்லாட்டினா ரப்பர் பேண்ட் எதுனாலும் வச்சு நம்ம இப்படி கெட்டி நம்ம நல்லா வெயிலில் காய வைக்க. இந்த மாதிரி துணி வச்சு மூடி வச்சிடணுங்க. துணியை வச்சு மூடி வச்சு எந்த மாதிரி வெயிலில் வைக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே வெயில் அடிக்குது. ஸோ வெயில் அடிக்கிற இடத்துல நாங்கள் வைக்கலை. இப்போ வெயில் அடிக்காத இடத்துல ஆனால் வெயில் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம 2 hours ஒரு 3 daysக்கு 2 hours இந்த மாதிரி வெயிலில் வச்சு எடுங்க. இதை நம்ம மிஷினில் போய் அரைச்சி நல்லா நைஸாக அரைக்க சொல்லுங்கள். அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லி சோப்புக்கு பதிலாக இதுவும் யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் சோப்பு போட்டுட்டு கூட இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணாங்க. அப்படி யூஸ் பண்ணால் ஸ்கின்னோட நிறம் மாறும், பிம்பிள்ஸ் வராது, வேர்க்குரு வராது. வைக்கிறப்ப இந்த நம்ம யூஸ் பண்ணுறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னா, குழந்தைகளோட கலர் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. குழந்தைகளுக்கு ஸ்கின் டிசீஸே வராது. போக நம்ம வசம்பு, பூலாங்கிழங்கு இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இதுக்கு என்னென்னா, நம்ம மேலே போடுறனால பிள்ளைங்களுக்கு வயிறு வலி, கிருமி நாசினி எந்த ஒரு இதுவுமே வராது. இது பிள்ளைங்க தெரியாமல் வாயில் வச்சுக்கிட்டாலுமே ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் பயப்படணும்னு அவசியமே இல்லை. 6 மாதத்துலேருந்து இந்த பிள்ளைங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். இது பாய் பேபிஸ்க்கும் போடலாங்க. பாய் பேபிஸ்க்கும் போடலாம், ஒன்றும் செய்யாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.